ஹிஜாபுங்கிற சட்டத்தை அல்லாஹு தாலா பெண்களுக்கு மட்டும்தான் கடமையாக்கியிருக்கானா? ஆண்களுக்கு இந்த சட்டம் கிடையாதா? இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹிஜாப் என்ற சட்டத்தை முதல்ல அல்லாஹு தாலா ஆண்களுக்கு தான் கடமையாக்கியிருக்கான். இதை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நபியே, முஹ்மீனான ஆண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், இன்னும் அவர்கள் தங்களுடைய வெட்க ஸ்தலங்களை பேணி காத்து கொள்ளட்டும், அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் என்று. இந்த குர்ஆன் வசனத்துக்கு பின்னாடி தான் அல்லாஹு தாலா பெண்களுக்கும் கட்டளையிடுறான் ஹிஜாபை பேணி கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ பார்க்க போனால் முதல்ல ஆண்களுக்கு தான் அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கான். ஆண்களுக்கும் இஸ்லாத்தில் உடையினுடைய விஷயத்தில் சட்டங்கள் இல்லாமல் இல்லைங்க. ஆண்கள் தங்களுடைய உடைகளை கவர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணுறதும் இஸ்லாத்தில் கூடாது தான். ஆண்களுக்கு போடக்கூடிய துணி தொப்புள்ள இருந்து முழங்கால் வரை இருந்தால் போதுமானது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனால் ஒரு ஆண் ஷர்ட் இல்லாமல் ஒரு சபையில் போய் உட்கார முடியுமா? இதை யோசிச்சு பாருங்கள். அல்லாஹு தாலா பெண்ணுக்கு மட்டும்தான் ஹிஜாபோடும் கட்டுப்பாடோடும் இருங்கன்னு சொல்லலை. முதல் எச்சரிக்கையே ஆண்களாகிய உங்களுக்கு தாங்கிறத மறந்துடாதீங்க.